ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் வரக்கூடிய ஒரு எரரான ப்ளே ஸ்டோர் அப்டேட் எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது போக பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்டேட் எரரை வந்து எப்படியெல்லாம் க்யூர் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியோட ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் ஆப் அண்ட் டிவைசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா பெண்டிங் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருக்கோ எல்லா ஆப்ஸுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து உங்கள் இதில் வந்து அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட் ஆகாது, ஹேங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த சி த டீட்டெயில்ஸில் போய்ட்டு அப்டேட் ஆல்ன்ற இடத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று அப்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஸ்டாப் த ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து வெளியில் வந்துட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் கார்னரில் ஐ டாட் கிடைக்கும். இதில் போய்ட்டு வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரை வந்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்துட்டு உங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷோ பண்ணி வச்சுக்கேன் சிஸ்டம் ஆப்ஸை. நீங்கள் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆல் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பி அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரீசெட் யுவர் ஆப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்ஸில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சரியாக வந்து ஒர்க் ஆகலை, பர்மிஷன்ஸ் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இதாகலை, டிலே ஆகுது, இல்லை வந்து சில இதில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஆப்ஸ் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் இது மூலிமா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காண்டி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களோட ப்ளே சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் ப்ளே சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் போய்ட்டு வந்து கிளியர் டேட்டா அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. கிளியர் கேச்சஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ளே ஸ்டோரை வந்துட்டு கிளியர் டேட்டா கொடுத்துருங்க. திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா வெப் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கூகுள் வெப் பேஜ்னு அதை டைப் பண்ணுங்கள். வெப் வியூன்னு இருக்கும். ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப் வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அப்படியே கிளியர் டேட்டா கொடுத்துங்க. கிளியர் டேட்டா கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஆப்பை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வந்து எந்தெந்த ஆப்ஸ்லாம் வந்துட்டு அப்டேட் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்டேட் இஷ்யூ வந்து எந்த விதமான இஷ்யூவும் இருக்காது. ஈஸியாக வந்து உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் எல்லா விதமான ஆப்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணி அப்டேட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இதில் செக்கிங் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த அப்டேட் வந்து அவைலபிள்ஸில் இருக்குது அப்படின்ற கேட்கும். இப்போ அப்டேட் அவைலபிள்ஸ் பெண்டிங்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் வந்து குரோம் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து குரோமை வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஆகிடும். முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குரோமோட இது வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குரோமோட செட்டிங்ஸில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது குரோம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ஸ் வேணுமோ 1 by 1 பண்ணுங்கள். ஸோ உங்கள் சிஸ்டத்தோட ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து ரேம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லோவாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து உங்கள் ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிக்கும். நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்க பட்சத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ என் இதில் வந்து இன்றைக்கி 1 GB வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்க வாசி எனக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து ஸ்லோவாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அப்டேட் வந்து உடனுக்குடனே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ புதுசாக உங்களுக்கு வந்து எந்த விதமான அப்ளிகேஷனோட அப்டேட்டாக இருக்கட்டும், சில அப்ளிகேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறது மூலிமா உங்களோட வந்து அப்டேட் ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக வந்து க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.